இங்க இந்த 2 கண்ட்ரீஸோட பார்டர்ஸ் வந்து பயங்கர கன்ஃபியூசிங்கா இருக்குமாங்க. வேர்ல்டுலயே கன்ஃபியூசிங் பார்டர்ஸ் இதுதான். இது எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப சப்போஸ் பார்டர் கண்ட்ரீஸ்னா என்ன நினைப்போம் நம்ம, ஒரு லேண்ட் இருக்கும், அதை வந்து நடுவுல டிவைட் பண்ணி எல்லையை வந்து பிரிப்பாங்க. ஆனா இங்க எப்படின்னா, ஸ்ட்ரீட்ல இருந்து, ஷாப்ல இருந்து, வீட்ல இருந்து பிரிச்சிருப்பாங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. இது எப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு நாட்டுல நீங்க தூங்குவீங்க, ஒரு நாட்டுல நீங்க சாப்பிடுவீங்க. இல்லது வந்து வீடு நடுவுல லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு மாதிரி கோடு போட்டிருக்கோம். இந்த கண்ட்ரியோட பேர் என்னன்னு தானே கேக்குறீங்க. ஒன்னு நெதர்லாந்து, அடுத்தது வந்து பெல்ஜியம். இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா, நெதர்லாந்து அண்ட் பெல்ஜியம் வந்து 450 கிலோமீட்டர் லாங் பார்டர் வந்து ஷேர் பண்ணுது. நெதர்லாண்டுகிட்ட வந்து பேர்லே நாசம்னு ஒரு சின்ன டவுன் இருக்கு. பெல்ஜியம் இடத்துல வந்து பேர்லே ஹெட்ரோஜன் போஷன் ஒரு சின்ன டவுன் இருக்கு. ஸோ இது வந்து 12ஆம் செஞ்சுரி அப்போ 1843 இவங்க வந்து ஸ்மால் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணிட்டாங்க. அதனால இவங்க வந்து எப்படி பார்டர் டிவைட் பண்ணியிருப்பாங்கன்னா, கிராஸ் பண்ணி ஒயிட் மார்க்ல வந்து கிராஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லது மெட்டல் பிளேட்ஸை வச்சு இவங்க வந்து பார்ட்டிஷன் பண்ணுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு கடையில வந்து ஒரு ஒரு கண்ட்ரில நீங்க டீ குடிப்பீங்க, ஒரு கண்ட்ரில வந்து நீங்க பர்கர் சாப்பிடுவீங்க. அப்ப எப்படி இருக்கும்? இப்போ ஒரு வீட்டை டிவைட் பண்ணிட்டாங்க. அப்ப எந்த கண்ட்ரியோட ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, மெயின் என்ட்ரன்ஸ் வந்து எந்த கண்ட்ரி சைடு விழுகுதோ அதோட கண்ட்ரியை தாங்க அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ நான் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன், கோவிட் நேரத்துல எல்லாம் இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க. ஏன்னா வெவ்வேறு கண்ட்ரிஸ் வெவ்வேறு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ பொதுவாகவே பார்க்க போனா உண்மையிலேயே வந்து இந்த பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு பார்ட் தான் இது. இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ உங்க வீடு வந்து ஒரு கிச்சன் ஒரு கண்ட்ரில இருந்து, பெட்ரூம் ஒரு கண்ட்ரில இருந்ததுன்னா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.